இந்த அவேர்னஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. எப்போ உடம்புக்கு இம்யூன் பவர் ஆன் ஆயிடுச்சோ எய்ட்ஸ் குணமாயிடுச்சு. ஒருவேளை காய்ச்சலே வரலன்னு வச்சுங்களேன், இப்படி சந்தேகப்படக்கூடாது. அந்த செல்லு புதுசாக மாறலைன்னா அழுகி போய் கேன்சர். யாருக்காவது டெம்பரேச்சர் அதிகமானா பயப்படாதீங்க. ஐயோ கொதிக்குது. அப்பேற்பட்ட அறிவுள்ள உடம்பு காய்ச்சல் வந்தா மட்டும் ஏன் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுதுன்னா, இதை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் வாங்கன்னு சொல்லி அவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்பொழுது நாம் உடல் நலம் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்கள் பார்க்கலாங்க. செல்கள் ரீஜெனரேட் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாங்க. 3 காரணம் சொன்னேன் இல்லைங்களா. 1 கழிவுகள், இதை பத்தி கொஞ்சம் நேரம் பார்த்தோம், ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் கிருமிகளை பத்தி பார்த்தோம். அப்ப கிருமியை கொல்றதுக்கு ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் பண்ணுதில்ல. இந்த நேரத்துல உடம்புல 37 டிகிரி இல்லாம கொஞ்சம் அதிகமா இருந்தா அதாவது 3 வேலை செய்யும். காய்ச்சலப்ப ஏன் தெரியுமா டெம்பரேச்சர் அதிகமாகுது? உடம்பு ஒன்றும் லூஸ் எல்லாம் கிடையாது. அது அறிவில்லாமல்லாம் அதிகம் பண்ணல. முதல்ல உடம்புல காய்ச்சல் வரும்போது யாருக்காவது டெம்பரேச்சர் அதிகமானா பயப்படாதீங்க. ஐயோ கொதிக்குது, கொதிக்குது, இனிமேல் கொதிக்குது. புரியுற மாதிரி சொல்றேன். தெர்மாமீட்டர் வாங்குங்க, உங்க நாக்கில் வைங்க. எவ்வளவு தெரியுமா காட்டும்? 37 டிகிரி. இன்னைக்கு வாங்கி வச்சு பாருங்க. சவுதி அரேபியா போயிருங்க, பாலைவனத்துக்கு போயிருங்க, டெசர்ட் சஃபாரி போயிருங்க. வெயில் பார்த்தீங்கன்னா +45 டிகிரி. உங்க நாக்கில் தெர்மாமீட்டர் வைங்க, 37 தான் காணும். நீங்க சுவிட்சர்லாந்து போயிருங்க, -10 டிகிரி, பனிக்கட்டி, பனி பொழியுது, ஸ்னோஃபால். அங்க போய் நின்றுட்டு நாக்கில் தெர்மாமீட்டர் வைங்க, 37 தான் காட்டும். அப்போ வெளியே -10 இருந்தாலும் வெளியே +45 இருந்தாலும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் 37 காட்டுதா இல்லையா? அப்போ உடம்புக்கு அறிவு இருக்கா இல்லையா? டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுதா இல்லையா? அப்பேற்பட்ட அறிவுள்ள உடம்பு காய்ச்சல் வந்தா மட்டும் ஏன் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுதுன்னா, உடம்பு உஷ்ணத்தை அதிகம் பண்ணாதான் கழிவுகள்லாம் வெளியேற்ற முடியும், கிருமிகளை கொலை செய்ய முடியும், உறுப்புகளை புதுசாக மாற்ற முடியும்னு ஒழுங்காதான் இருக்கு. காய்ச்சலப்ப டெம்பரேச்சர் அதிகமானா முதல்ல பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அதிகமானாதான் குணப்படுத்த முடியும். அடுத்தது இந்த செல்களை பத்தி சொன்ன பார்த்தீங்களா? செல் ரீஜெனரேட் ஆகும் பொழுது செல்களுக்கு நோய் வந்தா குணப்படுத்துறதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பு ஒரு நிமிடத்தில் பல கோடி செல்களை புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இங்க குடல், நம்ம குடல் இருக்கு இல்லைங்களா, இன்டெஸ்டைன், மனித குடல்ங்க, 36 மணி நேரத்துல எல்லா செல்லும் செத்து புதுசா மாறிடுங்க. நீங்க வச்சிருக்க குடல் இருக்கு இல்லையா, போன வாரம் இருந்த குடலே கிடையாது. என் குடல் போன வாரம் இருந்த குடல் கிடையாது. ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது குறிப்பிட்ட நாள் தான் புதுசா மாறிடுங்க. ஆர்பிசின்னு சொல்றாங்க இல்லையா, சிவப்பணுக்கள் 120 டேஸ், லிவர் 1 இயர், இப்படின்னு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, எல்லாமே புதுசுங்க. உங்க மூக்கு இருக்கு இல்லையா, போன வருஷம் இருந்த மூக்கே இல்லை, புது மூக்கு. நீங்க யோசிங்க, உங்க கார் வாங்கினீங்க, 1,00,000 கிலோமீட்டர், ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, டயர் தேஞ்சு போச்சா இல்லையா? இந்த டயரை வாங்கி 40 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறோம். கால் தேஞ்சு போச்சிருக்கா? ஏன் கால் தேயல? இந்த கையை வச்சு எவ்வளவு வேலை செய்யறோம்? இந்த கையை வச்சு வேலை செய்யறோம், கை தேஞ்சு போகலைங்க, பேனா தேஞ்சு போச்சு. யோசிங்க. அப்ப நம்ம உடம்புல எல்லா செல்லும் டெய்லி புதுசா மாறனாலதான் நம்ம இன்னும் உயிரோடவே இருக்கோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் யாரு கடைபிடிக்கிறீங்களோ அடுத்த வினாடி செல்லு புதுசா மாறுதல்ல. அப்ப என்ன தெரியுமா, நோய் உள்ள செல்லெல்லாம் செத்து புது செல் வந்துருங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், தனித்தனி நோய்க்கு தனித்தனி வைத்தியமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலீங்க. உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒழுங்கா வச்சுக்கிட்டா உடம்புல எல்லா செல்லும் புதுசா மாறும் பொழுது நோய் செல்கள் மாறி புது மூட்டு மாத்திக்கலாம், புது கண்ணு மாத்திக்கிங்க, அப்ப நோய் குணமாயிருங்கிறேன். அப்ப காய்ச்சல் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கழிவுகளும் வெளியேறுது, கிருமிகளும் கொள்ளுது, செல்லெல்லாம் புதுசா மாறுது. நல்லா கவனிங்க, முக்கியமான தத்துவங்க, யாருமே சொல்லாத தத்துவம். உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு நோய் கிருமி உள்ள போயிடுச்சு. ஆக்சுவலா காய்ச்சல் வந்ததுக்கு காரணமே நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு தான். உடனே இந்த உடம்பு
நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு தான் காய்ச்சல் வந்திருக்கு, நான் அதை மட்டும்தான் செய்வேன்னு செய்யாது. இந்த 3 காரணத்துல எந்த காரணத்துக்கு காய்ச்சல் வந்தாலும் 3மே உடம்பு செய்யும். 10 வருஷம் முன்னால வந்த கிருமியும் கொல்லும், 5 வருஷம் முன்னால கழிவு. புரிஞ்சுங்களா? அப்போ காய்ச்சல் வந்தா என்ன ஆகுதுன்னா கழிவுகள் வெளியேறுகிறது, கிருமிகள் கொலை செய்யப்படுகிறது, செல்கள் புதிதாக மாறுகிறது. இப்ப சொல்லுங்க, காய்ச்சல் நல்லதா கெட்டதான்னு காட்டா காய்ச்சலை விட உங்களுக்கு ஒரு வைத்தியம் உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட காய்ச்சல் வரும் பொழுது எங்கிட்ட வாங்க, வீட்டில் படுத்திருக்காதீங்க, நாங்க தான் வைத்தியம் பார்க்கோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சயின்ஸ் தெரியுங்களா? இதைத்தான் வன்மையா கண்டிக்கிறேன் நான். புரிந்து கொள்ளுங்கள். இதுல இருந்து இது வரைக்கும் நான் பேச உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா சிம்பிள்ங்க, ஒரே வார்த்தை சொல்லிட்டா, கழிவுகள் தேக்கமே வியாதி. அப்ப யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் எங்கிட்ட வியாதியோட பேர்லாம் சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன், கழிவு தேங்கி இருக்கு, ஒரே வார்த்தை. அது எந்த உறுப்பா இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயங்க, தனித்தனி கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லைங்க, மொத்தமா உடம்பில் உள்ள அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுறதுக்கு சில மெத்தட் மட்டும்தாங்க இருக்குது. அப்ப நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா பாருங்க, கழிவுகள் வெளியே வரும் பொழுது நாம் எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு கத்துக்க போறோம். உடம்பில் உள்ள கழிவுகளை இயற்கை முறையில் எப்படி வெளியேற்றுறதுன்னு கத்துக்க போறேங்க. இனிமேல் குப்பையை உள்ள போகாம எப்படி வாழ்றதுங்க. 3 விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இன்னைக்கு ஆரம்பிங்க, 1 இயர்ல எல்லா நோயும் குணமாயிருங்க, இன்க்ளூடிங் கேன்சர், எய்ட்ஸ். எய்ட்ஸ் அப்படின்னு என்ன? AIDS, அக்வயர்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். புரியல, தமிழ்ல சொல்றேன். அக்வயர்டுனா உடம்பு சேர்த்தி வைக்கப்பட்ட, உடம்பு புரிந்து கொண்ட, அக்வயர்ட் இம்யூன் நோய் எதிர்ப்பு சக்தி. உடம்பு புரிஞ்சு வச்சிருக்கிற கிருமிகளை கொள்ற அறிவு கெட்டு போச்சு தமிழ்ல. நல்லா கவனிங்க, கேன்சர் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க, குடல் செல்கள் 36 மணி நேரத்துல தன்னைத்தானே புதுசா மாத்திக்கணும்னு பார்த்தோமா இல்லைங்களா? அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவு கெட்டு போச்சு. என்ன ஆகும்? 36 மணி நேரத்துல மாத்தல, பழைய செல் அப்படியே இருக்க, குடல் அழுகி போகும். உடம்பில் ஒரு உறுப்பு தன்னைத்தானே புதுசா மாத்துறதை நிறுத்திடுச்சுன்னா அந்த உறுப்பு அழுகி போனா கேன்சர். கேன்சர்ல 3 வகை இருக்கு. கழிவுகள் தேங்கும் பொழுது ஒரு கேன்சர் வரும், கேன்சர் கட்டி. அப்ப கழிவு தேங்கி இருக்கு, குப்பை தொட்டி. செல்லு புதுசா மாறலைன்னா அந்த உறுப்பு அழுகி போயிடும், இது இன்னொரு கேன்சர். 3வது கேன்சர் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஒரு செல் புதுசா மாற்றும் பொழுது தேவையில்லாம எக்ஸ்ட்ரா செல் புதுசா உருவாக்கிடும். இப்போ மூட்டு, இந்த மூட்டை 6 மாசத்துக்கு ஒருக்கா மாத்தணும்னு கணக்கு இருக்குது. இது என்ன பண்ணும்? டெய்லி மாத்திக்கிட்டே இருக்கும் தேவையில்லாம, அப்ப மூட்டு வீங்கிடும். புரிஞ்சுக்கங்க, ஒரு உறுப்பு செல்களை புதுசா மாற்றும் போது தேவையில்லாம அதிக செல் உற்பத்தி பண்ணா அந்த இடம் வளர்ச்சி அடையும். பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இடத்துல காலில் ஒரு எலும்பு வளருது, இங்க ஒரு எலும்பு வளருது, அப்ப தேவையில்லாம வளர்ச்சி, கேன்சர். 1 எக்ஸ்ட்ரா செல்லு முளைச்சா வளர்ச்சி, கேன்சர். அந்த செல்லு புதுசா மாறலைன்னா அழுகி போய் கேன்சர். கழிவு தேங்கன்னா கேன்சர். பாருங்க, 3 கேன்சருங்க. பாருங்க, கேன்சரே உங்களுக்கு புரிய வச்சிட முடியுங்கிறாங்க. எய்ட்ஸ், எய்ட்ஸ்னா என்னங்க? உங்க உடம்பு கிருமி வந்தா கொல்ல மாட்டேங்குதுங்க, அதுக்கு சோறு போட்டு வளர்க்குதுங்க, இதாங்க எய்ட்ஸ். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் சில வித்தைகளை சொல்லிக் கொடுக்க போறேன். வித்தைன்னா பயப்பட வேண்டாம், சிம்பிள் டெக்னிக். இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணோன்னா செல்லுக்கு அறிவு வந்துடும். அறிவு வந்த உடனே கேன்சர் தனக்கு தானே குணப்படுத்திக்கும். எப்போ உடம்புக்கு இம்யூன் பவர் ஆன் ஆயிடுச்சோ எய்ட்ஸ் குணமாயிடுச்சு. ஒருத்தருக்கு காய்ச்சலே 15 வருஷம் வரலன்னா நீங்க ரொம்ப தூய்மையா இருக்கீங்கன்னு அர்த்தம், இல்ல ரொம்ப கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை காய்ச்சலே வரலன்னு வச்சுங்களேன், இப்படி சந்தேகப்படக்கூடாது, ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை காய்ச்சல் வர்றதுக்கே உங்க உடம்பு தெம்பு இல்லாம அது எங்கே கெட்டு போயிட்டு இருக்கலாம், அப்படி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றேன். அப்போ காய்ச்சலே வராத ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னா ஆரோக்கியமா இருக்காரு. எனக்கு காய்ச்சலே வராதுங்க, ஆனா மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, முடியல, டயர்டா இருக்குன்னு கேட்டா அப்போ இம்யூன் பவர் வேலை செய்யலன்னு அர்த்தம். ஓகேங்க, இப்போ நான் 3 விஷயம் கத்துக்க போறேங்க. 1,
உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் போது சப்போர்ட் செய்யணும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? தும்மல் வந்தால் தும்மணும், சளி வந்தால் சிந்தணும், மூக்கொழுகுனா சிந்தணும், வாந்தி வந்தால் எடுக்கணும், வயிற்றுல வந்தால் போகணும். அப்போ காய்ச்சல் வந்தால் எந்த டாக்டரையும் பார்க்காம எந்த மருந்தையும் சாப்பிடாம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த டைமில் பிடிச்ச உணவை கொஞ்சமாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் போதுங்க. வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. கேன்சருக்கே ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு சொல்லியாச்சுங்க. எய்ட்ஸுக்கே போக வேண்டாங்க, காய்ச்சலுக்கும் போக வேண்டாங்க. அப்போ எப்போ போகணும்னா எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்டு. இதை மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் வாங்கன்னு சொல்லி அவங்க வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்வது தவறு என்று சொல்வதை விட நமக்கு அறிவு இருந்தால் அங்கு போக வேண்டாம். புரிஞ்சுக்க, நான் எப்பவுமே அவங்க நிறுத்த மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. எண்ணெய் வந்து கெடுத்து வச்சிருந்தானுங்க. நான் அவங்க வியாபாரத்தை நிறுத்தலை. செக்கெண்ணெய் எப்படி ஆட்டுறதுன்னு பிரச்சாரம் பண்ணி முடிச்சோன்னே இப்போ அவங்க வியாபாரம் கெட்டு போச்சு. அந்த பொருளை வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். நல்ல பொருளை உற்பத்தி பண்ண சொல்லி கொடுத்துட்டா கெட்ட பொருள் காலி ஆயிரும். சொல்ல நம்ப மாட்டீங்க. உலகத்திலேயே செக்கு எண்ணெய் அதிகமாக தயாரிப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேறு எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. இந்த அவேர்னஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. தெருக்கு தெரு செக்கெண்ணெய், அட்லீஸ்ட் செக்கெண்ணெய்னு போர்டு போட்டு எதையா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். பல பேர் இருந்தாலும் அப்படின்னு இருக்குன்னு வந்துச்சா இல்லைங்களா? வேறு எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. அப்படி கான்செப்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. கண்ணை சுத்தம் செஞ்சா லிவரை சுத்தம் செஞ்ச மாதிரி. பல பெண்களுக்கு உள்ள இந்த மென்சஸ் பீரியட் வலி, வேதனை, வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸு, அப்போ குடல் என்ன அபாடான்ட்டு இன்னும் கழிவுகள் எல்லாம் கண்ணு, காது, மூக்கு அதெல்லாம் கொண்டு வருங்க. அது அப்படியே கருப்பாக கட்டியே வந்து விழுகு. இதெல்லாம் நம்ம உடம்புலையா இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். மூக்கு என்ன பண்ணுன்னா லங்ஸ் இருக்கிற குப்பையெல்லாம் இழுக்கும். இது கான்செப்டுங்க. தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு லேசாக சூடு பண்ணி மூக்கில் போகிற சூடு